பண்டிதர் ராமகிருஷ்ணா, பாம்பு! பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ கொடுத்த யோசனை வெற்றி அடையுதுன்னு நினைக்கிறேன். குருஜி, ரூபாவதி. ரூபவதியா? ஆமா. எங்க ரூபவதி? ஆமா, உங்க கையில இருக்கு. அங்க அங்க பாரு. ஆச்சாரியரே, ஆச்சாரியரே, இது அதே ரூபாவதி தான். நீங்க யாருக்காக தேடிட்டு இருக்கீங்களோ அதே ரூபாவதி தான். இது உயிரோட தான் இருக்கா? இன்னும் சாகலையா? மகாராஜா, நான் தான் சொன்னேன்ல, நான் எந்த பாம்பையும் கொல்லலன்னு. அப்படின்னா ரூபவதி உயிரோட தான் இருக்கு. பாத்தீங்களா குருதேவா, எல்லா நாகங்களும் இங்க வந்துடுச்சுல்ல? ஆமா, இதெல்லாம் வந்தது என்னமோ உண்மைதான். இருந்தாலும் இதுங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது பண்டித ராமகிருஷ்ணா? 1 2 3 4 என்ன சொல்றீங்க மகாராஜா? தீர்வு இருக்கு. 1, முதல்ல ஒரு பெரிய போர்வைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சீக்கிரமா ஒரு போர்வை எடுத்துட்டு வாங்க. 2, இந்த பாம்பாட்டி கிட்ட எல்லா பாம்புகளையும் அந்த போர்வைக்கு மேல வரவழைக்க சொல்லுங்க. பாம்பாட்டி, பறவை. இப்போ 3வது காரியத்தை என் கையால நானே செய்யறேன். மகாராஜா, பார்த்து பத்திரம், ஜாக்கிரதையா இருங்க. இப்ப இந்த மூட்டையை எடுத்து காட்டுக்குள்ள வச்சுட்டு வாங்க. மகாராஜா, இப்போ இங்க நடந்த எல்லாத்துலயும் எனக்கு ஒரு விஷயம்தான் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை ரூபவதி இறந்து போயிருந்தா மறுபடியும் எப்படி உயிரோட திரும்ப வந்தா? அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் மகாராஜா. மகாராஜா, இந்த கலாவதி ஒரு நாகினி தேவியே கிடையாது. இவ இதே பாம்பாட்டியோட பொண்ணு. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் கொள்ளையடிக்கிறதே வேலை. இப்படிதான் ஒவ்வொரு ஊருக்கா போய் அங்க இருக்கிற அப்பாவி மக்களுடைய மனசுல பாம்பை பத்தின பயத்தை விதைக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த முறையில இவங்க நிறையவே கொள்ளையடிச்சிருக்காங்க. ஆனா திடீர்னு இவங்க மனசுல எந்த அளவுக்கு பெரிய பேராசை வந்திருக்குன்னா, அரசவையோட கஜானாவில இருந்து தங்கத்தை எடுக்கிற அளவுக்கு தைரியம் வந்திருக்கு. ஆனா பண்டிதனே ராமகிருஷ்ணா, உனக்கு இந்த விஷயம் எல்லாம் எப்படி தெரிய வந்துச்சு? மகாராஜா, இதுக்கான பாராட்டெல்லாம் நம்ம மந்திரியாருக்கு தான் போய் சேரணும். மகாராஜா, நேத்து எந்த நேரத்துல இந்த கலாவதி பாம்புகளை பத்தின விஷயத்த நம்ம எல்லார்கிட்டையும் சொன்னாலோ அப்பவே மந்திரியார்கிட்ட நம்ம வீரர்களை எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொன்னேன். அதோட நாங்களே இந்த கலாவதிய பின்தொடர்ந்து போயிருந்தோம். அப்பா, இப்ப நீங்க இந்த விஜயநகரத்தை விட்டு கிளம்பலாம். துலாபாரம் முடிஞ்ச உடனே கிடைக்கிற மொத்த தங்கத்தோட உங்களை பக்கத்து ஊர்ல வந்து நான் சந்திக்கிறேன். இல்ல, நீங்க 2 பேரும் பெரிய குற்றம் புரிஞ்சிருக்கீங்க. உங்க சொந்த சுயநலத்துக்காக நாகங்களை தவறா பயன்படுத்தி இருக்கீங்க. அதுங்களோட இருப்பிடத்துல இருந்து கூட்டிட்டு வந்து அதுங்களுக்கு கஷ்டம் கொடுத்திருக்கீங்க. அதே மாதிரி கஷ்டத்தை இப்ப நீங்க 2 பேரும் அனுபவிக்க போறீங்க. காவல் அதிகாரி, மகாராஜா,
இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் சிறைச்சாலையில அடைச்சு வைங்க. இன்னைக்கு அப்புறம் இவங்க சூரிய ஒளிய பார்க்க கூடாது. இவங்க வாழ்க்கை முழுக்க இருளியே கழியட்டும். உத்தரவு மகாராஜா. வீரர்களே, பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராஜா, இன்னைக்கு நீ இந்த விஜயநகர ராஜ்யத்தை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்ட. நீ செஞ்ச காரியத்துக்கு இது ரொம்ப சாதாரண விஷயம்தான். இத நான் கொடுக்கிற ஒரு சின்ன அன்பளிப்பா ஏத்துக்கணும். மகாராஜா கிருஷ்ண தேவராய மகாராஜா கிருஷ்ண தேவராய மகாராஜா கிருஷ்ண தேவராய மகாராஜா கிருஷ்ண தேவராய. ஆஹா, நேத்து என்னடானா பாம்பு பாம்புன்னு கத்தி கத்தியே இந்த வீட்டை ஒரு வழி ஆக்குனீங்க. இப்ப என்னமோ பெரிய வீர மாதிரி இப்படி கம்பீரமா உட்காந்துட்டு இருக்கீங்க. போதும் போதும். நான் பயந்தா என்ன? பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும்ல. இனிமே என்ன பார்த்து கோழைன்னு சொல்லக்கூடாது. நான் ஒன்னும் கோழை இல்ல. சரி சரி. என்ன நேத்து ராத்திரி பாதுகாப்பு கயிறு போட்டு விட்டேனே, அது எங்க போச்சு? பாம்பு தான் இழுத்துட்டு போயிருக்கோம். ராமா, அந்த கயிறுல பாம்புங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு அதிசய கல்ல கட்டி விட்டுருந்தேன். ஆமா ஆமா. அம்மா, இன்னைக்கு அரசவையில ஒரே பிரச்சனை. எங்கேயாவது விழுந்திருக்கும். நாளை காலையில போய் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, இப்பவே போய் கொண்டு வா. நாளைக்கு காலையில அந்த அதிசய கல்ல கொண்டு போய் சிவன் கோயில்ல வச்சே ஆகணும். ஐயோ இல்லம்மா. நான் அரசவைக்கு தனியெல்லாம் போக மாட்டேன். ராத்திரி நேரத்துல அரசவை ஒரு மாதிரி இருக்கே. ரொம்ப இருட்டா வேற இருக்கே. ராமா, மழுபதியும் இங்க பாம்பு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றது? சும்மா இருடா குண்டப்பா, என்னை பயமுறுத்தாத. அப்படியா? வீட்ல பெரிய வீர மாதிரி பேசினது மட்டும் இல்லாம நானே பாம்பு கிட்ட காப்பாத்திப்பேன்னு சொல்லிட்டு இப்படி கோழ மாதிரி பின் வாங்கிட்டு இருக்கீங்க. நல்லவா இருக்கு இது. அடே அம்மா, இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. காலையில வந்து பொறுமையா தேடிக்கலாம். என்ன வாமா வாமா. ஐயோ, சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அதிசய கல்ல அந்த கயிறுல கட்டி இருக்கு. வா போய் தேடலாம். கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. அம்மா அம்மா, நீ கேட்டது கிடைச்சிருச்சு. நம்ம கிளம்பலாம் வாமா. என்னம்மா கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்ன? இது வெறும் பாதுகாப்பு கயிறு மட்டும்தான். இதுல கட்டி இருந்த கல் எங்க போச்சு? அம்மா, போனா போகட்டுமே. விடுங்க, நாளைக்கு தேடிக்கலாம் வாங்க. இல்ல, இப்பவே கண்டுபிடிக்கணும். அம்மா. இந்த பொண்ணு சந்திரிகா இல்ல? ஒரு பாம்பு எப்படி சாப்பிடுமோ அதே போலதான் இந்த அக்காவும் சாப்பிடுறாங்க.
அது 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 நாங்க அது அது என்னோட திருஷ்டி கயிறை எடுக்கிறதுக்காக தான் இங்க வந்தோம், வேற ஒண்ணும் இல்ல. என்ன உங்க எல்லாருடைய முகமும் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி இருக்கு. உங்க பயத்தை பார்த்தா ஏதோ நீங்க பாம்பு பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஒண்ணும் பாம்பு கிடையாது. நான் பாம்பை விட ரொம்ப விஷம் வாய்ந்தவ. ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் ஒரு விஷக்கண்ணி. விஷக்கண்ணியா? என் உடம்புல இருக்கிற நாடி நரம்புல எல்லாம் எவ்வளவு விஷம் இருக்குன்னு தெரியுமா? இந்த மொத்த விஜயநகர மக்களையும் அழிக்கக்கூடிய அளவுக்கு விஷம் இருக்கு. எனக்கு இப்பதான் புரியுது. ஹோலி பண்டிகை அப்போ மகாராஜாவுக்கு வந்த பாயாசத்துல விஷம் இருந்துச்சா? அது மகாராஜாவை கொல்றதுக்கான திட்டம் தானா? கிருஷ்ணதேவராயர் இந்நேரத்துக்கு பரலோகம் போய் சேர்ந்திருக்கணும். அது ஏன் நடக்கல தெரியுமா? உன்னாலையும் அந்த முட்டாள் தாத்தாச்சாரியாராலையும் தான். அவர் ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்காரு. கிருஷ்ணதேவராயர் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி தான். ஏன்னா என்னோட ஒவ்வொரு தாக்குதல்ல இருந்து அவர் தப்பிச்சுக்கிட்டே தான் வராரு. ஆனா இனி நடக்காது. விஜயநகரத்துக்கும் மகாராஜாவுக்கும் உன்னுடைய உதவி தேவைப்படுது ராமா. மகாராஜா கிருஷ்ண தேவராயருக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. நான் இப்பவே மகாராஜா கிட்ட போய் உன்னை பத்தியும் உன்னோட திட்டத்தை பத்தியும் சொல்லதான் போறேன் பாரு. நான் இப்பவே போறேன். இந்த நிமிஷமே அங்க போறேன். வாங்க. ஏன் நின்னுட்ட? போய் உன் மகாராஜா கிட்ட உண்மையை சொல்லு. எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா உன் குடும்பத்து ஆளுங்க மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைன்னு தோணுது. வேணாம், நில்லு. எதுவும் பண்ணிடாத. என் மனைவியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அப்ப நீயும் போக கூடாது ராமகிருஷ்ணா. ஒருவேளை கிருஷ்ணதேவராயர் கிட்ட நீ உண்மையை சொல்றதுக்கு முயற்சி பண்ணா நான் உன் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அழிச்சிடுவேன். இது வரைக்கும் என்னோட வழியில குறுக்க வந்தவங்க எல்லாருமே கொடுமையா உயிரை விட்டுருக்காங்க. என்னோட சுவாசத்துல எவ்வளவு விஷம் இருக்கு தெரியுமா? ஒரே நொடியில 1000 பேரை என்னால கொல்ல முடியும். நல்ல யோசி ராமகிருஷ்ணா. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா நீயும் உன் குடும்பத்து ஆளுங்களும் அமைதியா உங்க வீட்டுக்கு திரும்ப போயிடுங்க. அதோட உங்க வாயையும் திறக்காதீங்க. இல்ல, கண்டிப்பா இல்ல. ஒருவேளை நீ கிருஷ்ணதேவராயருக்கு ஏதாவது ஒரு வழியில எச்சரிக்கை பண்ண முயற்சி பண்ணன்னா அது எனக்கு கண்டிப்பா தெரிய வந்துடும். அப்புறம் என் கையில கிடைக்கிற எல்லாரையும் நான் கொன்னு குவிப்பேன். மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலாம்பா, அதுக்கு அப்புறமா உன்னோட மொத்த குடும்பமும். ஒருவேளை நீ என்னை பத்தி யாருக்காவது தகவல் கொடுத்தனா நான் இந்த மொத்த விஜயநகரத்தையும் அழிச்சிடுவேன். பாரு என்னோட சக்தியை. இவரோட உடம்பு நெருப்பா கொதிக்குது. இவரை நீ என்ன பண்ண? பயப்பட தேவையில்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணாவோட உயிர் ஒண்ணும் போகல. அவர் கொஞ்சம் மயக்கம் அடைஞ்சிருக்காரு.
என் விஷத்தன்மையை காட்டுறதுக்கான சின்ன உதாரணம் தான் இது. யோசிச்சு பாருங்க, என்னால இன்னும் என்னெல்லாம் செய்ய முடியும்னு. இப்ப வாயை மூடிக்கிட்டு வீட்டுக்கு போங்க. என்னை எதிர்க்கணும்னு கனவுல கூட முயற்சி பண்ணாதீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணாவை உடனே போய் பார்க்கணும். நான் சொல்றது எல்லாத்தையும் அவன் செயல்படுத்துறானான்னு தெரிஞ்சுக்கணும். காலையிலே சந்திரிகாவோட தரிசனமா? இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டம்தான். போ தத்து, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க. யாராவது கதவை திறங்க. மணி 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 கொஞ்சம் அக்க பாடுறா. நம்ம கிழவன் நொண்டி குதிரை மாதிரி எப்படி ஓடிக்கிட்டு இருக்கான் பாரு. இவன் காலை நொண்டிக்கிட்டு காலங்காத்தாலேயே சந்திரிகாவை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கான். கனி, அவனோட ஆசைய நாம 2 பேரும் சேர்ந்து நிராசையை ஆக்கிடலாம். வா வா வா. சிக்கனடா கிழவா. பாரு. இந்த கிழவன் அவனோட சிஷ்யர்களோட எதுக்கு என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான்? ராம என் கட்டுப்பாட்டுல இருக்கான்னு இவங்களுக்கு தெரியவே கூடாது. வழி விடுங்கப்பா, தள்ளுங்க. இம்சை பண்ணாம போங்கடா அந்த பக்கம். எங்க காணாம போயிட்டா? டேய், நீங்களா? நாங்க தான் குருஜி. ஆசீர்வாதம் பண்ணுங்க. யார் காணாம போயிட்டா? நாங்க குத்துக்கல் மாதிரி இங்க தானே இருக்கோம். நீங்க யாரை தேடிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை. எங்களை? நீங்க 2 பேரும் ஏன்டா ஏன் பின்னாடி வரீங்க? நீங்க சந்திரிகா பின்னாடி எதுக்காக போனீங்க சொல்லுங்க குரு. நானா? நீங்க தான். நான் யார் பின்னாடி போலையே. பண்டிதரே, நீங்க பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க என் பின்னாலதான் வந்துகிட்டு இருந்தீங்க. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆமாவா இல்லையா? இல்ல, அது வந்து விஷயம் என்னன்னா, ஏதோ ஏமாத்த போறான். வந்து நான் உங்களை சந்திச்சு கொஞ்ச நேரம் பேசலான்னு நினைச்சேன். பேசிக்கிட்டே அப்படியே இந்த புளிப்பான மாங்காவை ருசி பார்க்கலான்னு நினைச்சேன். சரி சரி. ஒன்னு தெரியுமா சந்திரிகா, இந்த புளிப்பான மாங்காவை துண்டு துண்டா வெட்டி உப்பும் காரமும் சேர்த்து சாப்பிட்டா அருமையான சுவை கிடைக்கும். உப்பா? எனக்கு உப்பெல்லாம் சுத்தமா ஒத்துக்காது. ஏன்? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு பச்சையா எதையுமே சாப்பிட பிடிக்காது. அப்படியா? பரவாயில்ல, விடுங்க. அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் சாப்பிட பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லுங்க. நான் உடனடியா போய் அதை கொண்டு வரேன் சந்திரிகா. அது அங்க பாருங்க, கொய்யா மரம். எங்க? பண்டிதரே, அங்க பாருங்க. அந்த மரத்துல பெரிய பெரிய ருசியான கொய்யா பழம் இருக்கு. எனக்கு ஒண்ணு பறிச்சுட்டு வந்து தருவீங்களா? கண்டிப்பா. ஆனா சந்திரிகா அவர்களே, எனக்கு இந்த மரத்துல ஒரு பழம் கூட இருக்கிற மாதிரி தெரியலையே. சந்திரிகா, சந்திரிகாவை எங்க காணோம்? என் சந்திரிகா எங்க போனான்னு தெரியலையே. சாரதா, நாம லட்டு பண்ணோம் இல்லையா? அத அம்மனுக்கு நெய்வேத்தியமா வச்சிரு. அம்மன் தாயே, ராமன், மகாராஜா எல்லாரையும் அந்த விஷக்கண்ணி கிட்ட இருந்து காப்பாத்துங்க. இவருக்கு சீக்கிரமா சரியாகணுங்கிறதுக்காக அம்மன் கிட்ட இந்த லட்டை வச்சு கொண்டு வந்தேன். இந்த பிரசாதம் இவனை விட அதிகமா மகாராஜாக்கு தான் தேவை. இப்போ அம்மன் தான் அவரை காப்பாத்தணும். ஆமாமா, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இருந்தாலும் இந்த பிரசாதத்தை யார் அவர்கிட்ட போய் கொடுக்கறது? இவருக்கு ஜுரம் வந்ததுனால உடம்பெல்லாம் கொதிக்குது. இவர் அங்க எப்படி போவாரு? ஒருவேளை இவர் அங்க போனாலும் அந்த விஷக்கண்ணை கண்டுபிடிச்சிட்டா? கவலையே படாதீங்க. எனக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் மேல எந்த சந்தேகமும் இல்ல. விஷம்தான் என் அஸ்திரம்.
அப்படி இல்ல, நான் மகாராஜா கிட்ட எதுவும் சொல்லல. நான் இந்த பிரசாதத்தை அவர்கிட்ட கொண்டு போறத பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். இந்த பிரசாதத்தை நீ மகாராஜா கிட்ட அவசியம் கொண்டு போய் தான் ஆகணும். என்ன பண்டிட்ஜி? ஆனாலும் இந்த பிரசாதத்துல ஏதோ ஒண்ணு குறையுதே. ஐயோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பிரசாதத்துல சாரதாவுடைய பிரார்த்தனையும் சேர்த்து என்னுடைய விஷத்தையும் கலந்திருக்கேன். இப்போ நீ இந்த லட்டுவை எடுத்துக்கிட்டு போய் அரசவையில எல்லாருக்கும் முன்னாடி மகாராஜாக்கு ஊட்டி விடணும். அப்புறம் சாரதா தேவி, இப்ப எது புனிதம்னு பார்க்கலாம். உன்னுடைய நம்பிக்கையா இல்ல என்னுடைய விஷமா? எது சக்தி வாய்ந்ததுன்னு தெரிஞ்சிரும். உன்னோட நம்பிக்கை கண்டிப்பா நிறைவேறாத. எப்படியோ என்னால இங்க இருந்து எந்திரிச்சு வர முடியாது. நான் அரசவைக்கு எப்படி போவேன்? இத பச்சை தண்ணியில கலந்து குடிச்சிடு. இந்த மருந்து என்னுடைய விஷத்தன்மைய சுத்தமா அழிச்சிடும். கிருஷ்ணதேவராயருடைய மரணம் என்னுடைய விஷத்தால தான் நடக்கும். ஆனா அதை நிறைவேற்ற போறது நீங்க தான் பண்டிட்ஜி. நான் இந்த மாதிரி எதையும் செய்ய மாட்டேன். உன் குடும்பத்துக்காகவும் பண்ண மாட்டியா? நான் சொன்ன வேலையை நீ செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உன் குடும்பம் என்னுடைய கருணையால மட்டும்தான் வாழும். என்னை ஏமாத்தணும்னு மட்டும் நினைச்சேனா என் விஷத்தால அழிச்சிடுவேன். இவங்க எல்லாரையும் என் விஷத்தால மொத்தமா கொன்னுடுவேன். வாங்க, நம்ம இப்ப எல்லாரும் ஒன்னா கிளம்பலாம். இன்னைக்கு ராஜா அரசவைய கூட்டி இருக்காரு. இல்ல, என்னால இந்த பாவ செயலை செய்ய முடியாது. ராஜா கிருஷ்ணதேவராயருக்கு என் கையால விஷத்தை கொடுத்து கொல்ல முடியாது. அவர் எனக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காரு. இந்த செல்வாக்கு, கௌரவம், இது எல்லாமே அவர் கொடுத்தது. என் கையால நான் எப்படி அவருக்கு இப்படி ஒரு காரியம் பண்ண முடியும்? கடவுளே, நான் என்ன பண்றது? இதுல ரொம்ப யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல பண்டித் ராமகிருஷ்ணா. இத நீ செய்யலனா சொன்ன மாதிரி உன் குடும்பத்தை கொன்னுடுவேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கொய்யா பழத்தை பறிச்சேன் தெரியுமா? இதை பறிக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சு. இதுல இந்த சந்திரிகா வேற எங்க போனான்னு தெரியலையே. குருஜி, நான் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பழத்தை பறிக்க வேணும்னு படிச்சு சொன்னேனே. குருஜி எங்க கஷ்டப்பட்டாரு? கஷ்டப்பட்டதெல்லாம் நான் தானே. மேல ஏறி பறிச்சதுல என் முதுகெலும்பெல்லாம் குருஜி, அதை என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். குருஜி. வணக்கம் ஆச்சாரியா. வணக்கம் வணக்கம் ஆச்சாரியா. அந்த பைக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? அது உங்களுக்காக இல்ல. அடடே, வாங்க வாங்க பண்டித ராமகிருஷ்ணா, என்ன எடுத்துட்டு வரீங்க? நானும் பாக்குறேன். இதுல அப்படி என்னதான் இருக்கு?
பண்டித ராமகிருஷ்ணன் நம்ம எல்லாருக்கும் லட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. இல்ல குருஜி, கொடுங்க கொடுங்க, முதல்ல நான் சாப்பிட்டு நான் இந்த லட்டெல்லாம் உங்களுக்காக எடுத்துட்டு வரேன். ஐயோ குருஜி, இதெல்லாம் நீங்க தனியா சாப்பிட கூடாது, உங்க வயிறு கெட்டு போயிடும். ஏன்ட்டு கொடுங்க, ஏன்ட்டு கொடுங்க. நான் சாப்பிடுறேன் குருஜி. அட நில்லுங்க, முதல்ல இத நான் தான் சாப்பிட்டு பாப்பேன். இல்ல மந்திரியாரே, நீங்க இதெல்லாம் சாப்பிட கூடாது. முதல்ல இங்க என்கிட்ட கொடுங்க. என்ன என்கிட்ட கொடுங்க, நான் சாப்பிட்டு பாருங்க. நான் தான் முதல்ல குருவுக்கு முன்னாடி சீடர்கள் சாப்பிட கூடாது. இல்ல குருஜி. இருங்க. தத்தாச்சாரியாரே, என்னாச்சு குருஜி, என்னாச்சு? கனிமணி, இந்த பண்டித ராமகிருஷ்ணன் இருக்கானே, அவன் என்னையே பேர் சொல்லி கூப்பிட்டான். தத்தாச்சாரி, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே பேர் சொல்லி கூப்பிடுவான். ச்சே. என்ன இருந்தாலும் பேரை சொல்லி நீ என்ன கூப்பிட்டுருக்க கூடாது. உன்னை சும்மா விட மாட்டார் ராமகிருஷ்ணா. என்னாச்சு பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க? அதுவும் கேவலம் ஒரு லட்டுக்காக? ஒண்ணு இல்ல மந்திரியாரே, மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வந்து கொண்டிருக்கிறார். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! 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 பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்க கையில என்ன வச்சிருக்கீங்க? அது அம்மா வந்து காளி அம்மனுக்கு பிரார்த்தனை பண்ணி உங்களுக்காக பிரசாதம் கொடுத்திருக்காங்க மகாராஜா. எனக்காகவா? அப்ப கொண்டு வாங்க, அந்த பிரசாதத்தை நான் சாப்பிட்டு பார்க்கறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்க கை ஏன் இப்படி நடுங்குது? ஒண்ணு இல்ல மகாராஜா, நீங்க பிரசாதத்தை சாப்பிடுங்க. இன்னைக்கு என்னுடைய கனவு நிறைவேற போகுது. பண்டித் ராமகிருஷ்ணா உங்களுக்கு விஷத்தை கொடுத்துட்டார் மகாராஜா. நீங்க சாப்பிட்ட லட்டுல விஷம் கலந்திருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இல்ல என்னாச்சு ராமகிருஷ்ணா? பிரசாதத்தை ஏன் தடுக்கிறீங்க? இல்ல ஒண்ணு இல்ல மகாராஜா, நீங்க பிரசாதத்தை சாப்பிடுங்க. ஐயோ கடவுளே, நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? ஐயோ அம்மா,
பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க என்ன அவமானப்படுத்துறீங்களா? என்ன மாதிரி விஷக்கண்ணி நீங்க? நீங்க கொடுத்த விஷத்தால எனக்கு ஒண்ணுமே ஆகல. விஷக்கண்ணியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் விஷத்தன்மையை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்பேன்? இது நடக்க வாய்ப்பே இல்ல. இந்த லட்டு சாப்பிட்ட அடுத்த வினாடியே நீ இறந்து போய் பொணமா கிடக்கணும். ஏன்னா நான் இந்த விஷ கண்ணியிலேயே தலை சிறந்த விஷ கண்ணி. அட கடவுளே! என்னது விஷக்கண்ணியா? அம்மா, லத்தி. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இங்க என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? யார் இந்த பொண்ணு? அவ என்ன சொன்னா? மகாராஜா, இவ பேரு சந்திரிகா. இவளுக்கு நிறைய பேர் இருக்கு. ஆனா இவ ஒரு விஷக்கண்ணி. உங்களோட எதிரிகள் உங்களை கொல்றதுக்காக இவளை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. இவதான் இந்த லட்டுல விஷத்தை கலந்து கொடுத்து உங்களை கொல்றதுக்காக திட்டம் போட்டு வச்சிருந்தா. அந்த காரணத்துக்காக தான் இவ அழகியா ஒரு மாதிரி அரண்மனைக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கா. என் குடும்பத்தை பிணை கைதிகளா வச்சு இந்த விஷம் கலந்த லட்டுவை உங்களுக்கு கொடுக்க சொல்லி என்ன மிரட்டினா. இன்னும் பல பேரோட மரணத்துக்கு இவ காரணமா இருந்திருக்கா மகாராஜா. உங்களை கொல்றது மட்டும் இல்லாம மகாராணியையும் கொல்றதுக்கு திட்டம் போட்டு வச்சிருந்தா. இந்த திட்டத்தை பத்தி நான் வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு, அப்படி சொன்னா அப்பாவி மக்களை கொல்றது மட்டும் இல்லாம என்னோட குடும்பத்தையே சேர்த்து கொன்னுடுவேன்னு சொல்லி என்ன மிரட்டினா. அப்படின்னா நீங்க மகாராஜாவை கொல்றதுக்கு எதையுமே யோசிக்காம கிளம்பி வந்துட்டீங்க. சபாஷ் பண்டித ராமகிருஷ்ணா, பிரமாதம். இப்படி ஒரு காரியத்தை நான் என் கையால எப்படி பண்ணுவேன் தத்தாச்சாரி ஐயா? இந்த காரணத்துக்காக தான் அந்த விஷம் கலந்த லட்ட நீங்களே சாப்பிட்டீங்களா? கோத்வால், காவலாளிகளே, சந்திரிகாவை உடனே கைது பண்ணுங்க. இல்ல இருங்க, அது மட்டும் பத்தாது. இவளால எல்லாருக்கும் ஆபத்து தான். இவ ஒரு விஷக்கண்ணி, அதை மறந்துடாதீங்க. இவ மூச்சுலயும் விஷம் கலந்துருக்கு. நீங்க உடனே இவளோட வாயை மூடுங்க. அதுக்கப்புறம் இவளோட 2 கையும் பின்னாடி வச்சு இழுத்து கட்டுங்க. இவளுக்கு சுயநினைவு வரதுக்கு முன்னாடி இவளை கட்டி போட்டு கைது பண்ணி வச்சிருங்க. சீக்கிரம் பண்ணுங்க. கடவுளே, நீங்க என்ன பண்ணீங்க? விஷம் கலந்த லட்டுவை சாப்பிட்டு உங்களுக்கு என்ன அவசியம் இருந்தது? கவலைப்படாத சாரதா. அம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கா சந்திரிகா? நீ திட்டம் போட்ட மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. ஏன்னா வீட்டுல இருக்கும்போது நீ கொடுத்த அந்த மருந்து நான் சாப்பிடவே இல்லை. அந்த நேரத்துல நான் நல்லா இருக்கிற மாதிரி உன்னை நம்ப வச்சேன். அந்த மருந்தை நான் எப்ப சாப்பிட்டேன் தெரியுமா? ராஜா கிட்ட இருந்து லட்டுவை வாங்கினப்போதான். அம்மாடி, என்ன கொடுமை இது! நூல் இழையில தப்பிச்சோம். நாம விஷக்கண்ணி பின்னாடியா சுத்திக்கிட்டு இருந்தோம். அவன் மட்டும் நம்ம மேல விஷத்தை... மகாராஜா, இவளுக்கு கொடூரமான மரண தண்டனை கொடுங்க மகாராஜா. இல்ல மகாராஜா. ஏன் பண்டித ராமகிருஷ்ணா, எதுக்கு இதை தடுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? இவ ரொம்ப பெரிய பாவத்தை பண்ணிருக்கா மகாராஜா. இவளை நீங்க... இவ குற்றவாளி தான். ஆனா இவ விருப்பப்பட்டு இப்படி ஆகல. இவளுக்கு அநியாயம் நடந்திருக்கு மகாராஜா. விஷக்கண்ணியோட வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கடினமா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்து இவங்களை விஷக்கண்ணி ஆக்கியிருக்காங்க. இந்த நடைமுறையில பல கண்ணிகள் இறந்தும் போறாங்க. இதுல எந்த கண்ணிகளுக்கு இதை தாங்கிக்கிற சக்தி இருக்கோ அவங்களோட வாழ்க்கை, ரத்தம், மூச்சு எல்லாமே விஷமா மாறிடுது. குருஜி, தப்பு பண்ணது இவங்க கிடையாது. இவங்களை இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்குனவங்க தான் உண்மையான குற்றவாளி. நாம அவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். மகாராஜா, இப்படி இருக்கிறதால இவங்க வாழ்க்கை முழுக்க ரொம்ப தனிமைப்படுத்தப்படுறாங்க. இவங்களுக்கு சொந்தம், பந்தம், உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்ல மகாராஜா. இவங்களுக்கு மத்த மனிதர்களோட எந்த உறவும் கிடையாது. அவங்களோட உணர்வும் தெரியாது. அதுக்காக இவங்க மத்த மனிதர்கள் மாதிரி மாற முடியாதுன்னு இல்ல. வாய்ப்பு கொடுத்தா இவங்களும் நல்ல மனிதர்கள் ஆவாங்க. மகாராஜா, உங்களுக்கு அப்படி தண்டனை கொடுத்தே ஆகணும்னா
இவங்க உடம்புல இருக்கிற விஷத்தை அழிக்கிறதுக்கான தண்டனை கொடுங்க. அதுல இவங்க வாழ்க்கை மாறணும். ஆனா இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே பண்டிதர் ராமகிருஷ்ணா. மகாராஜா இவங்களுக்கு நிறைய உப்பு கலந்த உணவை கொடுக்கணும். அது இவங்க உடம்புல இருக்கிற விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க உதவும். இப்போதைக்கு இது கடினமான வேலைதான் மகாராஜா. இந்த தண்டனை அவங்களுக்கு நிறைய வலிகளை ஏற்படுத்தும். ஆனா இதுவே அவங்களுக்கு கொடுமையானதுதான். அப்புறம் ஒரு தடவை இவங்க உடம்புல இருக்கிற விஷம் வெளியேறிடுச்சுன்னா இவங்களும் ஒரு சாதாரண பெண்மணியா மாறிடுவாங்க. மந்திரியாரே, இவங்களை இங்கிருந்து அழைச்சிட்டு போங்க. அதிக உப்பு கலந்த உணவை இவங்களுக்கு தினமும் கொடுக்க சொல்லுங்க. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணா, இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு நீங்க எல்லாரும் முன்னாடியும் எதுக்கு என் பேரை சத்தம் போட்டு கூப்பிட்டீங்கன்னு. என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. மகாராஜா, நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல பண்டிதரே. நீங்க உங்க உயிரை பத்தி கூட யோசிக்காம மறுபடியும் என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்க உயிரை விட மேலானது எனக்கு எதுவும் கிடையாது மகாராஜா. எனக்கு மட்டும் இல்ல, இந்த விஜயநகருக்கே அப்படிதான். மிக்க நன்றி. உங்களோட நாட்டுப்பற்று என்ன வியக்க வைக்குது. உங்கள மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் இந்த விஜயநகர் இன்னமும் நல்லா இருக்கு. நீங்க இருக்கிற வரைக்கும் இங்க எந்தவித அசம்பாவிதமும் நடக்காது ராமகிருஷ்ணா. மகாராஜா, அவருக்கு ஏதாவது பரிசு கொடுங்க. கண்டிப்பா, நிச்சயமா பண்டிதர் ராமகிருஷ்ணா இன்னைக்கு பரிசுக்கு உகந்தவர் தான். உங்களோட பரிசு என்னன்னா, உங்க உடல்நிலை சரியாகிற வரைக்கும் நீங்க இந்த அரசவைக்கு வரணுங்கிற அவசியம் இல்ல. நல்லா ஓய்வெடுங்க. இன்னைக்கு விஜயநகர பேரவையோட சாம்ராட் இந்த கிருஷ்ணதேவராயர் உங்க வீடு வரைக்கும் உங்களை கொண்டு வந்து விட போறாரு. மந்திரியாரே, மகாராஜா, சீக்கிரம் ராமகிருஷ்ணாவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிங்க. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. என்னாச்சு குருஜி, என்னாச்சு? நீங்க பண்டிட் ராமகிருஷ்ணனை மாட்டி விடுறதுதான் திட்டம் திட்டினீங்க. ஆனா அவன் நாளுக்கு நாள் ராஜாவை கவர்ந்துகிட்டே போறான். குருஜி, பேசாம நீங்களே அந்த விஷ லட்டு சாப்பிட்டுருங்க. உங்க வாழ்க்கையில ஒளி தெரியற மாதிரியே இல்ல. இனிமே பண்டித ராமகிருஷ்ணனை நான் சும்மா விட மாட்டேன். அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு போதும். பிரமாதம். மகாராஜா எப்படி வாழ் வீசுறார் பாத்தீங்களா? ஈட்டி வீசுறவங்க கிட்ட எப்படி தப்பிச்சார் பாருங்க. இப்படி இப்படி இப்படி. அற்புதம் மகாராஜா. ஆஹா, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! கிருஷ்ணதேவராயர் வாழ்க! வேற யாராவது இருக்கீங்களா? என் கூட போட்டி போட யாராவது இருக்கீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணா.
இல்ல நான் மன்னிச்சிருங்க மகாராஜா, நான் இன்னைக்கு விரதத்துல இருக்கேன். அப்படி என்ன விரதம் இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? அது வந்து இந்த மாதிரி விரதத்துல யார்கிட்டயும் சண்டை போடக்கூடாது. இப்படி ஒரு விரதமா? ஆச்சாரியாரே, நானும் விரதம் இருக்கேன் மகாராஜா. நீங்களும் விரதம் இருக்கீங்களா? ஆனா ஆச்சாரியாரே, நீங்க எந்த மாதிரி விரதம் இருக்கீங்க? சுமங்கலி பூஜைக்கான விரதம். என்னது? குருஜி, சுமங்கலி பூஜை விரதம் பெண்கள் தான் இருப்பாங்க, நீங்க ஆணாச்சே. என்னடா எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். கிரக நட்சத்திரங்களின் படி இன்னைக்குதான் சுமங்கலி பூஜை நடத்தணும். அதனாலதான் இப்படி ஒரு நல்ல நாள்ல நான் விரதம் இருக்கேன் மகாராஜா. அப்படின்னா என் கூட போட்டி போட இங்க யாருமே இல்ல. மகாராஜா, என் வாழ்வீச்சு எப்படி இருந்துச்சு? அருமை, ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க மட்டும் நினைச்சீங்கன்னா எந்த ஒரு படை வீரனையும் ரொம்ப சுலபமா வீழ்த்திடுவீங்க. மகாராஜா, நான் இப்ப உங்களுக்கு சவால் விடுறேன். நீங்க இப்ப என் கூட வால் சண்டை போடணும். மகாராஜா, நான் உங்களுக்கு சவால் விடுறேன். நீங்க என் கூட வால் சண்டை போடணும். இப்படி பண்ணாதானே எனக்கும் வால் வீச பயிற்சி பண்ண மாதிரி இருக்கும். இல்ல மகாராணி திருமலம்பா, அதெல்லாம் வேண்டாம். ஆமா மகாராணி, மகாராஜா சரியா தான் சொல்றாரு. இப்ப அதெல்லாம் எதுக்கு? உங்களுக்கு அடிபட்டு போகுது. அப்படிலாம் எதுவும் ஆகாது. எனக்கு சின்ன வயசுலயே வால் சண்டையில நிறைய பயிற்சி கொடுத்திருக்காங்க. அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இந்த சமயத்துல இது தேவையில்லை மகாராணி திருமலம்பா. மகாராஜா, ஒரு உண்மையான வீரன் கிட்ட சவால் விடும்போது அதுல இருந்து பின் வாங்க கூடாது. அதான் சத்திரிய தர்மம். அந்த தர்மத்தை நீங்க கண்டிப்பா கடைபிடிச்சே ஆகணும். அப்ப சரி, வாங்க, நான் இப்போ சத்திரிய தர்மத்தை நிறைவேற்றி வைக்கிறேன். மகாராணி திருமலம்பா, நம்ம வாள் சண்டை போட போறோம். வாளை ஒழுங்கா பிடிங்க, அடிபற்ற போகுது. மகாராஜா, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் எனக்கு எதிரியா சண்டை போடுறவங்களுக்கு எப்போ இப்படிதான் வணக்கம் சொல்லுவேன். ஓ அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும், சண்டை ஆரம்பிக்கலாமா? மகாராஜா, நீங்க என்ன இருந்தாலும் என்னோட கணவன் இல்லையா மகாராஜா? உங்க மேல நான் எப்படி வாள் வீச முடியும்? நீங்க எனக்கு எதிரா வாள் வீசலன்னா நம்ம இப்ப எப்படி சண்டை போட முடியும்? மகாராஜா, நான் உங்க கூட இல்ல, உங்க வாள் கூட தானே சண்டை போடுறேன். நீங்க எனக்கு உங்க வாள் கூட சண்டை போட அனுமதி கொடுங்க. அப்படி ஆகட்டும். இது பயங்கரமான வாள் சண்டையால இருக்கு. நீங்க ஒரே இடத்துல தான் திரும்ப திரும்ப அடிக்கிறீங்க மகாராணி திருமலம்பா. மகாராஜா, நீங்க இப்படி உங்களோட வாளை நிமித்தி பிடிச்சிருந்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? சரி, அப்போ இப்படி பிடிக்கிறேன். மகாராஜா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? மகாராணி திருமலம்பா. ஐயோ மகாராணி, பாத்து பாத்து. ரொம்ப வலிக்குதா மகாராஜா? எனக்கு ரொம்ப வலிக்குது. நீங்க என்ன மன்னிக்கணும் மகாராஜா. இது என்னோட தப்புதான். நான் அப்பவே மகாராணி திருமலாம்பாவை தடுத்திருக்கணும். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க. நான் எங்க இருக்கேன்? நீங்க நம்ம மாளிகையில தான் இருக்கீங்க. கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. மகாராஜாவுக்கு என் வணக்கங்கள்.
மதிப்புக்குரிய ராஜகுருவும் அரசவை மந்திரியும் பண்டிதர் ராமகிருஷ்ணாவும் உங்களை சந்திக்க அனுமதி தர வேண்டும். சரி, உள்ள வர சொல்லுங்க. மகாராணி சின்னாதேவி, நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். நல்லா கெட்டியாவே கட்டுங்க. கெட்டியா. ஐயோ எவ்வளவு சின்ன அழகான விரல். அதோட ஒவ்வொரு அசைவும் பிரமாதமா இருக்கும். ஒரு விரல் அசைவுல உலகத்தையே ஆட்டி படைக்குமே. ஆனா இப்ப ஒரு துணிய வச்சு சுத்தி இருக்காங்களே. சாந்தி சாந்தி குருஜி, தைரியமா இருங்க. எப்படி அமைதியா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? என் மனசு அமைதி அடைய மாட்டேங்குது. அட கடவுளே, ஏன் இப்படி செஞ்ச? உனக்கு விரல் வேணும்னா என் விரல வெட்டிருக்கலாமே. மகாராஜா விரல ஏன் வெட்டின? நாடகத்தை கம்மி பண்ணுங்க, அப்புறம் நெஞ்சு வலி வந்து நீங்க படுத்த படுக்கை ஆட போறீங்க. அப்படிங்கிற மகாராஜா, என்னுடைய வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்க காயங்கள் சீக்கிரம் குணமடைய நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மிக்க நன்றி மந்திரி அவர்களே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லுங்க மகாராஜா. நீங்க எதுவும் சொல்லாம இருக்கீங்க? நான் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்னா, என் விரல் காயப்பட்டிருக்கு, அதனால உங்களுக்கு வருத்தமோ சோகமோ இல்லையா என்ன? எனக்கு இல்ல, எனக்கும் வருத்தம் தான் மகாராஜா. ஆனா உங்க விரல்ல சின்ன அடிதான் பட்டிருக்கு. அப்புறம் கடவுள் எதை செஞ்சாலும் நல்லதுக்கு தானே செய்வாரு. உங்க புத்தி கெட்டு போச்சா பண்டித ராமகிருஷ்ணா? ஏன் இப்படி பேசுறீங்க? மகாராஜா நம்ம எல்லாருக்கும் தலைவர். அவர் உங்களுக்கு மரியாதையும் கௌரவத்தையும் கொடுத்திருக்காரு. மகாராஜாவுக்கு ஒரு கஷ்டம்னா அது உங்க கஷ்டம் மாதிரி இல்லையா? சிவ 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 சிவா, உங்களுக்கு இரக்கமே இல்ல. மகாராஜாவோட வேதனையை பார்த்ததுக்கு அப்புறமும் எது நடந்ததோ அது நன்மைக்கே நடந்ததுன்னு சொல்றீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? குருஜி, நான் சந்தோஷமாலாம் இல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எது நடந்தாலும் அது நன்மைக்காக தான் இருக்கும்னு. மகாராஜாவோட இந்த கஷ்டத்துக்கு பின்னாடி கடவுளோட சித்தம் ஒண்ணு ஏதாவது இருக்கும். அது அவருக்கு உதவியா இருக்கலாம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, என் விரல்ல காயப்பட்டது எனக்கு எப்படி உதவியா இருக்கும்? இந்த காயம் நல்லதுக்கு தான் ஏற்பட்டதுன்னு உங்களால நிரூபிச்சு காட்ட முடியுமா? முதல்ல நிரூபிச்சு காட்டுங்க. மகாராஜா, இந்த பண்டித ராமகிருஷ்ணன் இருக்காரு, அவர் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்காரு. மகாராஜா, அவர் உங்களையும் என்னையும் மட்டும் இல்ல, மொத்த விஜய நகரத்தையே அவமானப்படுத்தியிருக்காரு. மகாராஜா, 3 நாள், 3 நாள்ல நீங்க நிரூபிச்சு காட்டணும். இந்த காயம் ஏற்பட்டது நல்லதுக்கு தான் நிரூபிக்கணும். இல்லன்னா நீங்க நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இத தவறுதலா சொல்லியிருந்தா நாங்க அதை புரிஞ்சுக்குவோம். ஆனா நீங்க இத நல்லா யோசிச்சுதான் சொல்லியிருக்கீங்க. அதனால கடவுள் என்ன செஞ்சாலும் நன்மைக்காக தான் செய்வாருன்னு நீங்க நிரூபிக்கணும். இத நீங்க நிரூபிக்க உங்களுக்கு 3 நாட்கள் இருக்கு. நிரூபிக்கலன்னா உங்களோட விரல் துண்டிக்கப்படும். அதான் சரி. நல்ல முடிவு மகாராஜா. ஆனா மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. நில்லுங்க. ஒரு நல்ல காரியமா வெளியே போறப்போ யாராவது தும்முனாங்கன்னா அந்த காரியம் நடக்காது. அதனால கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போங்க. ஐயோ அம்மா, எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான். நான் இப்ப அரசவைக்கு போகணும், நேரம் ஆயிட்டு இருக்கு. நில்லுங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனா என்ன? சரி.
கண்ணாடி உடைஞ்சா அது நல்ல சகுனமே இல்ல, அபசகுனமா இருக்கு. நீங்க இன்னைக்கு எங்கேயும் போக வேண்டாம். சாரதா போதும் நிறுத்து. சகுனம் சரியில்லை, சகுனம் சரியில்லைன்னு நான் நேரத்துக்கு அரசவைக்கு போகணும். ஏற்கனவே தாமதம் ஆயிடுச்சு. போகாதீங்க. அட இப்போ என்ன? கருப்பு பூனை வெளியே போகும்போது பூனை குறுக்கு போச்சுன்னா அது நல்லதுக்கே இல்லையா? காரியம் எதுவும் நடக்காது. நீங்க அரசவைக்கு போக வேண்டாம். இன்னைக்கு சகுனம் எதுவும் நல்லாவே இல்ல. முடிஞ்சுதா? நானே சொல்றேன், நாடகம் முடிஞ்சது. அது ஒண்ணு கருப்பு பூனை இல்ல, அது ஒரு குட்டி கருப்பு ஆடு. ஏன் தப்புதான். கருப்பு பூனை கிடைக்கல, அதான் கருப்பு ஆட்டோ பயன்படுத்த வேண்டியதா போச்சு. அப்படியா? இப்பதான் புரியுது. இந்த நாடகத்தை நீங்க வேணும்னு தான் நடத்திருக்கீங்க. சொல்லுங்க, என்ன ரகசியம்? சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா தான் சொன்னாங்க. அம்மா தான் சொன்னாங்க. காலையில கூட சொன்னீங்களேம்மா. அம்மா சொன்னாங்க இந்த உகாதிக்கு துர்காமா கோயில்ல பிரம்மாண்டமா ஒரு கண்காட்சி நடக்க போகுதாம். இவங்க அங்க போகணுமா? ஆமா ராமா, பயங்கரமா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நிறைய கடையும் கண்காட்சியும் இருக்கா. அங்க விதவிதமான பறவை விலங்குகள்லாம் இருக்கா. பார்க்க புதுசா நிறைய விஷயம் இருக்கா. எனக்கு அதை போய் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். எனக்கு அங்க நிறைய வளையல் நகைலாம் வாங்கணும். அழகழகா இருக்குமா? அழகா இருக்கும், யார் இல்லன்னா. உங்களுக்கு அங்க போகணும்னா நீங்க ஏன் என்னோட நேரத்தை வீணாக்குறீங்க? நானே என் விரல் போயிடுமோன்னு பயத்துல இருக்க. உங்களுக்கு கண்காட்சி கேக்குதா? நீங்க போங்க, நான் வரல. என்ன நீங்க வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாங்க அங்க வாங்குற பொருள் எல்லாத்தையும் யாரு தூக்கிட்டு வருவாங்க? அப்புறம் எனக்கு முட்டாய் எல்லாம் யாரு வாங்கி கொடுப்பாங்க? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கும்போது எனக்கு தொண்டை வத்தாம இருக்கு. தண்ணி யார் கொண்டு வருவா? அப்போ நீங்க எல்லாம் எடுபடி வேலைக்கு தான் என்ன கூப்பிடுறீங்க. நான் வரமாட்டேன், கண்டிப்பா வரமாட்டேன். என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க எங்க கூட வந்தா தானே எங்க எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பா இருக்கும். பாதுகாப்பா இருக்குமா? இது இருக்குல்ல, அம்மா இருக்காங்க, அம்மாவோட தடியும் இருக்கு. இதை விட உங்களுக்கு வேற என்ன பாதுகாப்பு வேணும்? புரிஞ்சுக்கோங்க, நான் இப்ப அரசவைக்கு போயே ஆகணும். இல்லைன்னா என்னோட நிலைமை அங்க ரொம்ப மோசமாயிடும். ஐயோ அம்மா, நாம கண்காட்சிக்கு போறோம். வேற எதுவும் பேசாதீங்க. சாரதா, முதல்ல நிறுத்து, என்ன போக விடு. அட, மகாராஜாவும் அந்த கண்காட்சிக்கு வராராம். புரிஞ்சுதா? நீங்க அங்க வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இதான் நமக்கு சரியான வாய்ப்பு. இல்லனா உங்க விரல துண்டிச்சிடுவாங்க. அப்படியா? அப்ப என்ன நடந்ததுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுமா? ஏன் என்ன இவ்வளவு வற்புறுத்தி அந்த கண்காட்சிக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். முதல்ல அங்க வந்து வேலையை முடிங்க. கண்காட்சிக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்? அங்க நீங்க நல்லா கையேந்தி மன்னிப்பு கேளுங்க. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணலையா? மகாராஜோட விரல அடிபட்டிருக்கு. நீ அது நல்லதுக்குன்னு சொல்லிருக்க. ஏதோ மகாராஜோட பெருந்தன்மையால உன்னோட விரல மட்டும் தான் அவரு துண்டிக்க சொல்லிருக்காரு. இல்லனா தலையை துண்டிக்க சொல்லிருப்பாரு. மகாராஜாவால தலை வெட்ட சொல்ல முடியும்ல. எனக்கு மட்டும் காயம் பட்டு அதை யாராவது நல்லதுக்குன்னு சொன்னா நான் அவனை அடிக்கிற அடியில ஊற விட்டு ஓடியே போயிடுவான். அம்மா, நான் காயம் பட்டது நல்லதுக்கு தானே சத்தியமா சொல்லவே இல்லை. நான் சொன்னது கடவுள் எது செஞ்சாலும் அதுல ஒரு நன்மை இருக்குன்னு மட்டும்தான். இப்படி சொல்றதுக்கு என்ன அவசியம் இருந்தது? மூடிட்டு இருக்க வேண்டியது தானே. சும்மா இருக்க முடியாதா? நீ மௌன விரதம் இருக்கிறது பத்தாதுன்னு நானும் இருக்கணுமா? இத பாருமா, கடவுள் எது செஞ்சாலும் அது நல்லதுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுதான் உண்மை. ஆனா அதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு தான் எனக்கு இன்னும் புரியவே இல்லை. அட தெனாலி ராமா, நீ எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. போ, முதல்ல போய் மகாராஜா கிட்ட மன்னிப்பு கேளு. சரி, நான் போறேன். கடவுள் எதை செஞ்சாலும் அத நன்மைக்கு தான் செய்வாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணா. வணக்கம் மந்திரி அவர்களே. வணக்கம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா கண்காட்சியை பார்க்கறதுக்காக புறப்படுறாரு. இதை விட ஒரு அழகான அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. நீங்க மகாராஜாவை பார்த்து உங்க மன்னிப்பை தெரிவிக்கிறதுக்கு. அப்படியா?
அப்பனா இது உங்களோட திட்டம் தானா? இந்த யோசனை என்னோடது மட்டும் இல்ல ராமகிருஷ்ணா. உங்க அம்மா, குண்டப்பா, சாரதா தேவி, நாங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட கூட்டு திட்டம் இது உங்களுக்காக இல்லைன்னாலும் உங்க விரலுக்காகவாவது நீங்க இதை செஞ்சு பார்க்கலாமே. சரி மந்திரி அவர்களே. ரொம்ப நல்லது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த துணியை எடுத்துக்கங்க. இந்த துணிக்கு என்ன அவசியம் இருக்கு? நீங்க மகாராஜா கிட்ட மன்னிப்பு கேட்கிறப்ப மாறு வேடத்துல போய் கேளுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. மந்திரியாரே, மாறு வேடத்துல போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணா, நம்ம மகாராஜா கூட இப்ப மாறு வேடத்துல தான் இருப்பாரு. நம்ம மகாராஜா அவரை மாதிரியே மக்கள் மத்தியில போனாருன்னா நம்ம மக்கள் அவர்கிட்ட தங்களோட தேவைகளை பத்தி தைரியமா சொல்ல மாட்டாங்கல்ல. அதனால வியாபாரியா வேடம் போட்டு போங்க. நீங்க இப்படியே வந்தீங்கன்னா உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் மகாராஜாவோட மாறு வேஷமும் கலைஞ்சிரும். சரிதான், நீங்க சொல்றதும் சரிதான். நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க ராமகிருஷ்ணா, மகாராஜாவோட தலைப்பாகையில ஒரு வைடூரியம் பதிக்கப்பட்டு இருக்கும். அதை வச்சு நீங்க அவரை அடையாளம் தெரிஞ்சுக்கங்க. சரி, நான் நல்ல ஞாபகம் வச்சுக்கிறேன். ஐயா, இந்த 2 பொண்ணுங்களும் உங்களை பார்க்க தான் வராங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மகாராஜா. என்ன மகாராஜா, என்ன போய் அடேங்க அப்பா, கடவுள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நல்லா அள்ளி அள்ளி கொடுக்குறான்ப்பா. அப்படி என்ன கிடைச்சதுன்னு குருவே நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மகாராஜா, ஒண்ணு இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. நாங்க இங்க உங்களுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கோம். என்ன உதவி வேணும் கேளுங்க. வந்தனம் மகாராஜா. தனிமணி. வணக்கம் குருஜி. குருஜி, உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் நாங்களே இங்க வந்தோம். நீங்க தானே சொன்னீங்க யாருக்கும் தெரியாம மாறு வேஷத்துல வாங்கன்னு. அதனாலதான் இந்த பொம்பளை வேஷத்தையே போட்டோம். அட முட்டாள்களா, நான் உங்களை மாறு வேஷத்துல தானே வர சொன்னேன், இந்த வேஷத்துல வர சொல்லலையே. இதை தவிர உங்களுக்கு வேற வேஷமே கிடைக்கலையா? இல்ல குருஜி, நாங்க குருமாதா கிட்ட போய் கேட்டோம் வேஷம் போட. அவங்களோட பழைய துணியை கேட்டோம், அவங்களும் கொடுத்தாங்க. எங்களுக்கு வேற வழி இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் இந்த வேஷத்தை போட்டு உங்களை அசத்தலான்னு முடிவெடுத்தோம். உங்களோட துணி இருந்தா கொடுங்க, அதை போட்டுக்கிட்டு நாங்க வேற வேஷத்துல வரோம். வேண்டாம் வேண்டாம், உங்க 2 பேர் மாறு வேஷமும் நல்லா தான் இருக்கு. சீக்கிரம் வாங்க, நேரம் ஆயிட்டே இருக்கு. மகாராஜா, நீங்க கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இருக்கேன்ல. எனக்கு கண்காட்சிக்கு போறதுக்கு ஒரு குறுக்கு வழி தெரியும். நாம அந்த வழியில போனா நேரத்தை வீணாக்காம சீக்கிரமாவே போயிடலாம். குறுக்கு வழியா? ஆமா மகாராஜா. ஒரு நிமிஷம் இருங்க மகாராஜா. இந்த இறகை உங்க தலைப்பாகையில வச்சுக்கோங்க. மகாராஜா, இது நேபாளி பறவையோட இறகு. இதை வச்சுக்கிட்டீங்கன்னா நாம வெளிநாட்டுக்காரங்க மாதிரி தெரியும். நம்மள எல்லாரும் தூர தேசத்து வியாபாரின்னு நினைப்பாங்க. நான் ஏற்கனவே மாறு வேஷத்துல இருக்கும்போது இதுக்கு என்ன அவசியம்? இதை வச்சுக்கோங்க மகாராஜா, இது உங்களுக்கு உதவியா தான் இருக்கும். சரி சரி, போலாம் மகாராஜா. வாடா, குருஜி பின்னாடி போவோம். நில்லு, என்ன பண்ற நீ? எங்க போயிட்டு இருக்க? முன்னாடி அடர்ந்த காடு இருக்கு. பாம்புக்கு பயந்து புலிகிட்ட கூட்டிட்டு போட போற. அடடா, உன் பேர் என்ன? ஏய் நில்லு. ஏய், என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்க? சுத்தி வெறும் காடு தான் தெரியுது. நம்ம வழி மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப எந்த திசையில போறது? நாம ஒண்ணு பண்ணலாம். நீ எந்த வழியா என்ன கூட்டிட்டு வந்தியோ அந்த வழியாவே நம்ம திரும்ப போவோம். போ. என்னாச்சு குருவே? மகாராஜா, இந்த வருஷம் விஜயநகரத்துல நிறைய மழை பெஞ்சிருக்கு. புதுசு புதுசா எவ்வளவு மரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்களேன். அதான் எனக்கு எந்த வழியில போறதுன்னு சந்தேகமா இருக்கு. சந்தேகமா? காடு இன்னும் அடர்ந்து போயிட்டு இருக்கு. நீங்க பாதையை ஒன்னும் மறந்துடல? இல்ல மகாராஜா, இல்ல, நாம வழி தவறல. நாம சரியான வழியில தான் போறோம். வாங்க மகாராஜா. கிழவன் வழிய மறந்துட்டான் போல. இன்னைக்கு காட்டுல இருக்கிற மிருகங்களுக்கு நம்மள இரையாக்காம விட மாட்டான் போல இருக்கு.
உன்னை காப்பாத்த என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாரு. சரி சரி புரியுது. உனக்கு தாகமா இருக்கா? ஏன்னா எனக்கும் தொண்டை வறண்டுடுச்சு. முதல்ல போய் தண்ணி எங்க இருக்குன்னு பாப்போம். அப்புறம் வீட்டுக்கு போறதுக்கான வழியை தேடுவோம். வர வழியில நிறைய நீர்நிலைகளை பார்த்தேன். அங்கதான் பார்த்தேன். வா அங்க போலாம். வா வா. ஒரு நிமிஷம் மகாராஜா, ஒரு நிமிஷம். மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இங்கிருந்து இந்த வழியா தான் போகணும். இந்த வழியா? இல்ல மகாராஜா, இந்த வழி இல்ல மகாராஜா, இந்த வழியிலே போலாம். குருவே, நாம போக வேண்டிய இடத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பா வழி தெரியும்ல? ஆமா மகாராஜா, எனக்கு தெரியும். நல்லாவே ஞாபகம் இருக்கு. இப்பதான் 1 மாசத்துக்கு முன்னாடி நான் துர்கை அம்மன் கோயிலுக்கு வழிபாட்டுக்காக இந்த வழியா வந்தேன். ஆனா 1 மாசத்திலேயே இந்த காடு இந்த அளவுக்கு மாறி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மகாராஜா. குருவே, அப்ப ஒரு காரியம் பண்ணுங்க. சொல்லுங்க. நீங்க என்ன பின்தொடர்ந்து வாங்க. நான் உங்களை இந்த காட்டுல இருந்து வெளியே கூட்டிட்டு போறேன். அது சரி, நீங்க முன்னாடி போங்க மகாராஜா. வா வாங்க. அவங்கள பார்த்தா தூர தேசத்து வியாபாரிங்க மாதிரி இருக்கு. கூடவே பெண்களும் இருக்காங்க. அப்ப நான் அவங்கள பார்த்து பயப்பட வேண்டாம். மகாராஜா, நான் உங்ககிட்ட ஒன்னு அட கடவுளே, உரு இல்ல ராமகிருஷ்ணா. மகாராஜா, நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் வாளை எடுக்க போறேன். வேண்டாம் மகாராஜா, வீண் சண்டைக்கு இது நேரம் இல்ல. இது நம்ம எல்லாருக்கும் ஆபத்தா முடியலாம். குருஜி, இந்த விசித்திரமான ஆளுங்க யாரு? இவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து என்ன வேணுமா? அதையே என்கிட்ட கேக்குறீங்க? அத அவங்க கிட்ட கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க. என்ன பண்றீங்க மகாராஜா? இவங்க என்ன பண்றாங்க? அட கடவுளே, இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே. என்ன வந்து காப்பாத்த சொல்லி நான் மகாராஜாக்கு தகவல் அனுப்பணுமே. என்னடா உருங்கிற? என்னது? இல்ல, இது எனக்கு எதுவுமே தெரியல.